உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு 2ஆம் ஆண்டு. முதல் வாசகம் எசேக்கியேல் இயல் 2 இறைவாக்கியங்கள் 2 முதல் 5 முடிய. இன்றைய வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் அழைப்பு பற்றி கூறுகிறது. கலகக்காரர்களாகிய இஸ்ராயேல் மத்தியிலே இறைவன் எசேக்கியேலை அனுப்பி ஆண்டவரின் திருவாக்கை அவர்களுக்கு உரைக்குமாறு பணிக்கிறார். ஆவியார் இறைவாக்களிக்கிறார். ஆவி என்று இங்கு எசேக்கியேல் கூறுவது மூவொரு கடவுளில் ஒருவரான தூய ஆவியாரை சுட்டாது. இறைவனின் சக்தி, வல்லமை, அருள் முதலியவற்றை இது சுட்டும். இந்த இறைவனின் சக்தி தான் இறைவாக்கினரை ஆட்கொண்டு வழி நடத்துகிறது. ஆவி என்னுள் புகுந்து என்னை என் கால்களின் மேல் நிலைநிறுத்திற்று. 2:2 என்பது இக்கருத்திலேயே. அப்போது ஆவி என் மீது இறங்கிற்று. 3:12 ஆவி என்னை தூக்கி உயரே எழுப்பிற்று. 3:14 ஆவி என்னுள் புகுந்து என்னை காலூன்றி நிற்க செய்தது. 3:24 ஆவி என்னை தூக்கி நிறுத்திற்று. 8:3 ஆவி என்னை தூக்கி நிறுத்திற்று. 11:1 ஆண்டவருடைய ஆவி வேகத்தோடு இறங்கிற்று. 11:5 ஆண்டவரின் ஆவி என்னை தூக்கி கொண்டு போய்விட்டது. 11:24 37:1 ஆவி என்னை பிடித்து தூக்கிற்று. 43:5 என்ற சொற்கள் இறைவாக்கினர் இறைவனின் வல்லமையிலே இறைவனின் சார்பாக செயல்படுகிறார் என்பதை உணர்த்துகின்றன. இந்த இறைவனின் சக்தி புதிய ஏற்பாட்டிலே தூய ஆவியார் வழி நம் யாவர் மீதும் பொழியப்படுகிறது. இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். திருத்துதர் பணி 2:17-18 என்பது நம்மை பற்றி கூறப்பட்டது என்பதை உணர்வோமா? இறைவனுக்கு நம் சொல்லாலும் வாழ்க்கையாலும் சான்று பகர்வது நமது கடமை என்பதை அறிந்து செயல்படுவோமா? உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அடைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. 1 பேதுரு 2:9 ஆண்டவரே அனுப்புகிறார். ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட இறைவாக்கினர் மக்களிடையே அனுப்பப்படுகிறார். இறைவாக்குரைக்கும் வரம் பிறர் நன்மையை கருதி அளிக்கப்படுகின்ற 1 கொரிந்தியர் 14:1-19 இறைவாக்கினராய் அழைக்கப்பட்ட எசாயா, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும். எசாயா 6:7 என்கிறார். ஆண்டவரும் நீ போய் இந்த மக்களுக்கு அறிவி. 6:8 என்கிறார். எரேமியாவை அழைத்த ஆண்டவரும் சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல். எரேமியா 1:7-8 என்பார். இது போன்றே மனிதா, இஸ்ராயேல் மக்களிடம் உன்னை நாம் அனுப்புகிறோம் என்று எசேக்கியேலிடம் கூறுகிறார் ஆண்டவர். 2:3
இதோ ஆண்டவராகிய இறைவன் வாக்கு 2:4 என்று சொல்லி எசேக்கியேல் இறைவாக்குரைத்தாலும் விவேகமற்ற மக்கள், முரட்டுத்தனமானவர்கள் இறைவாக்கை கேட்க மறுப்பார்கள். இம்மறுப்பு எதிர்ப்பின் மத்தியிலும் துணிந்து இறைவாக்குரைப்பது இறைவாக்கினரின் கடமை. அவர் இறைவாக்கு உரையாத நிலையிலும் அவரது பிரசன்னமே அவர்களுக்கு ஒரு பாடமாய் அமையும், ஒரு தீர்ப்பாகவும் இருக்கும். தாங்கள் நடுவில் இறைவாக்கினர் ஒருவர் அனுப்பப்பட்டுள்ளார் 2:5 என்று அவர்கள் உணர்வதே அவர்களை தம் வாழ்க்கை மாற்றத்திற்கு இட்டுச் செல்லும். மக்கள் முன் மேடை ஏறி நற்செய்தியை போதிக்க நமக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் பிறர் நம் வாழ்வையும் நடத்தையையும் பார்த்து நம் நடுவிலே இறைவாக்கினர் ஒருவர் அனுப்பப்பட்டுள்ளார் என்று கூற முடியுமா? அப்பழுக்கற்ற வாழ்க்கையே ஆண்டவருக்கு சாட்சியம் பகரும் வாழ்க்கை என்பதை உணர்ந்து நன்றே தரினும் நடு இகந்து ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் குறள் 113 என்ற முறையில் வாழ்வோமா? 2ஆம் வாசகம் 2 கொரிந்தியர் இயல் 12 7 10. தன்னை பற்றி தன் அழைப்பு, சாட்சிய பணி, அதனால் தான் பட்ட துன்பங்கள் பற்றி பெருமைப்பட கூறுகிறார் பவுலடியார் 2 கொரிந்தியர் 11-12 இயல்களிலே. அப்போது தனக்கு ஏற்பட்ட சோதனை, என் உடலில் தைத்த முள் பற்றி கூறுகிறார். இன்றைய வாசகத்திலே நான் வலுவின்றி இருக்கும்போது தான் நான் வலிமை மிக்கவனாயிருக்கிறேன் 12:10 என்று அவர் கூறுவது நமக்கு நமது துன்பங்களிலே உறுதுணையாய் இருக்க வேண்டும். என் உடலில் தைத்த முள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் துன்பத் துயரங்கள் வருவது இயல்பே. இத்துன்பங்களுக்கு ஒரு அருள்வாழ்வு காரணம் காட்டுகிறார் பவுலடியார். நான் செருக்குறாதிருக்கவே 12:7 இறைவன் இடர்களை எனக்கு அனுப்பினார் என்பார். நாம் வலிமை மிக்கவர்கள், நம்மால் எல்லாம் கூடும், நமக்கு மிஞ்சியது கிடையாது என்று பல வேளைகளில் மார்த்தட்டி நிற்கும் நமக்கு நாம் குணப்படுத்த முடியாத நம் சக்திக்கு மேற்பட்ட துன்பங்கள் வரும்போது தான் நமக்கு மேற்பட்ட சக்தி ஒன்று உள்ளது என்று நம்பி அச்சக்தியிடம் அடைக்கலம் புகுகின்றோம். எனவே நாம் செருக்குறாதபடி நமக்கு துன்பங்கள் வருகின்றன என்பது உண்மை. என் உடலில் தைத்த முள் என்று பவுலடியார் குறிப்பிடுவது அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் அல்லது வேத விரோதிகளின் தாக்குதல்கள் அல்லது ஏதோ ஒரு உடல் நோய் என்பதாக இருக்கலாம். ஆராய்ச்சியாளர்கள் பலர் இது அவருக்கிருந்த ஒரு நெடுநாள் நோயை குறிக்கும் என்பர். சிலர் இது அவருடைய வலிப்பு நோயை சுட்டும் என்பர். எது எவ்வாறாயினும் பவுலடியார் ஒரு நோயால் துன்புற்றார் என்பது உண்மை. இத்துன்பத்திலே அவர் மனம் தளரவில்லை, கடவுளை பழிக்கவில்லை, அவரிடம் வேண்டுகிறார். தொடர்ந்து விடாது இறைஞ்சி வேண்டுகிறார். மும்முறை வேண்டினேன் 12:8 என்பதற்கு பல முறை வேண்டினேன் என்பது பொருளாகும். நமது இன்னல் இக்கட்டுகளிலும் நோய் நோக்காடுகளிலும் நாம் இறை மருத்துவராகிய இயேசுவிடம் விரைகிறோமா? தொடர்ந்து வேண்டுகிறோமா? இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:16. வல்லுவிமையிலே இறைவன் சீரும் சிறப்பு நிறைந்து வாழ்ந்த எகிப்தியர், பாபிலோனியர், சுமேரியர் முதலியோரை அன்று நாடோடி மக்களான இஸ்ராயலை தேர்ந்தெடுத்தார் இறைவன். இறை ஞானத்திற்கும் சட்ட நுணுக்கங்களுக்கும் பேர் போன மறைநூல் அறிஞரை விட்டுவிட்டு ஒரு தச்சனின் மகனை தேர்ந்தெடுத்தார் இறைவன். இவரைத்தான்
திரு அவை கொடுமைப்படுத்திய நோய்வாய்ப்பட்ட ஒருவரை பவுலடியாரை தம் பணிக்கு தேர்ந்தெடுத்தார். என்னே இறைஞானத்தின் மறைபொருள். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:26-31 என்பது பவுலடியாரை பொறுத்தமட்டில், ஏன் நம்மை பொறுத்தமட்டில் கூட எவ்வளவு உண்மையானது. நான் தரும் அருள் உனக்கு போதும் 12:9 என்கிறார் ஆண்டவர். இவ்வருள் இறைவன் நமக்களிக்கும் இணையற்ற வல்லமையாகும். இந்த செல்வத்தை கொண்டிருக்கும் நாம் வெறும் மட்கடங்களை 2 கொரிந்தியர் 4:7 என்பதை உணர்கிறோமா? அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கிறார். எசாயா 40:29 என்பதை அறிவோமா? பவுலடியாரை போன்று நமது குறைபாடுகளில், இன்னல் இக்கட்டுகளில், நோய் நோக்காடுகளில் இறைவனை திட்டாது அவருடைய திட்டத்தை ஏற்று அத்துன்பத் துயரங்களிலே பெருமைப்படுவோமா? கிறிஸ்துவை முன்னிட்டு மன நிறைவோடு மன மகிழ்வோடு வாழ கற்றுக்கொள்வோமா? என் வலுவின்மையிலே நான் வலிமை மிக்கவனாய் இருக்கின்றேன். 12:10. 3ஆம் வாசகம். நற்செய்தி மார்க்கு இயல் 6 இறை வாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் எழுதியது யோவான் 1:11. இன்று மார்க்கு நற்செய்தியில் வேறொரு வகையிலே கூறப்படுகிறது. இயேசு தம் சொந்த ஊரான நாசரேத்துக்கு வருகிறார். அவருடைய ஊரினரை அவருடைய புகழை, அவருடைய போதனையை ஏற்க மறுக்கின்றனர். ஊரினர் எதிர்ப்பு. கப்பர்நகும் ஊரிலே இயேசு போதித்து வந்தார். அவருடைய போதனையை கேட்டு மக்கள் மலைத்து போயினர். ஏனெனில் அவர் மறைநூலறிஞர் போல அன்றி அதிகாரம் உள்ளவராக போதித்தார். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரம் உள்ளவராக போதித்து வந்தார். 1:21-22. இப்போது தம் சொந்த ஊரிலே போதிக்கிறார். இங்கு அவருடைய போதனையை கேட்டு மக்கள் மலைத்து போயினர். எனினும் எத்தகைய மலைப்பு எங்கே? முதலில் மலைத்தனர். இதெல்லாம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? என்னே இவர் பெற்ற ஞானம்? என்னே இவர் கையால் ஆகும் புதுமைகள்? 6:2 என்றனர். அடுத்து இகழ்ந்தனர். இவர் தச்சன் அல்லரோ? மரியாளின் மகன்தானே? இவர் சகோதரிகளும் நம்மோடு இல்லையா? 2:3 என்றனர். இறுதியாக இடரல் பட்டனர். அதாவது அவர் குற்றவாளி என்று கூறும் நிலைக்கு வந்தனர். பிறரை பற்றி நமது மதிப்பீடுகளும் இம்முறையிலே அமைவதில்லையா? மலைக்கிறோம், இகழ்கிறோம், இறுதியில் வெறுக்கிறோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் என்ற முறையிலே நம்மை தவிர வேறு பிறர் நல்லவராய் இருக்கக்கூடாதென்று நினைக்கிறோம். நாம் நல்லது செய்யாவிட்டாலும் நல்லது செய்பவர்களுக்கு தீமை பட்டம் சூட்டுகிறோம். அவர்கள் நற்செயல்களுக்கு காரணங்கள் காட்டுகிறோம். பிறர் உயர கண்டு மனம் பொங்குகிறோம். பிறர் உயர தடை செய்கிறோம். இம்முறையிலே நாம் என் நாசரேத்தூர் மக்களுக்கு பிந்தியவர்கள் இல்லையே? இயேசுவின் பதில். ஒருவரோடு நாம் அதிகம் பழக்கப்பட்டுவிட்டால் அவருடைய மேன்மையை அறிவது அரிது. அதிகமாக அறிதல் வெறுப்பையை கொடுக்கும் என்பது வழக்கு. இறைவாக்குரைப்பவரை பொறுத்தவரை இது உண்மையே. தம் சொந்த ஊரிலேயே அவருக்கு மதிப்போ மரியாதையோ கிடையாது.
இதையே இயேசு சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு என்ற இறைவாக்கியத்தின் கீழ் கூறுகிறார். 6:4. இஸ்ராயேல் வரலாற்றிலே நடந்தது இதுதானே? எந்த இறைவாக்கினரை அவர்கள் மதித்தனர்? கொடிய குத்தகைக்காரர்கள். ஓமை வழி லூக்கா 20:9-18. ஆண்டவர் இதைத்தானே கூறுகிறார். இன்றும் கிறிஸ்தவர்களாகிய நம்முள் சிலர் இயேசுவை ஒரு மனிதன், புரட்சி வீரன் என்று மட்டும்தானே காண்கிறார்கள். அதே வேளையிலே இயேசு பற்றி, அவர் போதனை பற்றி, அவர் புதுமைகள் பற்றி கேள்விப்படும் பிற மதத்தினர் அவர் இறைவன், இறைமகன் என்று சொல்லி அவரிடம் நம்பிக்கையோடு வருவதை நாம் வேளாங்கண்ணி, விவேக் நகர் போன்ற இடங்களில் காண்பதில்லையா? என்ன கேவலம்! நமக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள நமக்கு தகுதி என்ன? இயேசுவே தம் மக்களின் நம்பிக்கையின்மை கண்டு வியப்புறுகிறார். அவர்களுள் சிலர் அவ்வாக்குகளை நம்பவில்லையே. ரோமையர் 3:3 என்று யூதர்கள் பற்றி பவுலடியார் கூறியது இங்கு நமக்கு பொருந்தி அமைவது எவ்வளவு உண்மை! நம்பிக்கையின்மை இயேசுவை செயல்பட தடையாயிருக்கிறது. எனவே தான் அங்கு ஒரு சிலருக்கு மட்டும் இயேசு குணம் கொடுத்தாரே ஒழிய வேறு ஒரு புதுமையையும் செய்ய முடியவில்லை. 6:5 என்ற வாசகம் முடிகிறது. இயேசுவின் புதுமைகளுக்கு அடிப்படை நம்பிக்கையே என்பது நற்செய்திகள் தரும் சான்று. எனவே நமது வாழ்விலும் நம்பிக்கையை வளர்ப்போம். நம்பிக்கை என்பது வெறும் வாய்ப்பிரகடனம் அன்று, அன்பில் வெளிப்படும் பற்றுறுதி. இது இறைவன் மேல் பற்று, பிறர்பால் பற்று என்று மலரும்போது உண்மை நம்பிக்கை வெளிப்படுகிறது. நம்புவோம், அன்பு செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.